நினைத்ததற்கெல்லாம் 60 ஆண்டுகளாக மஇக என்ன செய்தது என்று பேசி பேசி இன்று ஆட்சியில் அமர்ந்திருக்கும் இந்திய பிரதிநிதிகள் தற்போதும் என்னதான் செய்கிறார்கள் என்பது இன்று அனைவருக்கும் புரியும். மஇகயை குறை கூறிய ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று அவர்கள் நாட்காலிகளை சூடேற்றி அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்களே தவிர சமுதாயத்திற்காக எதுவும் செய்த பாடில்லை என மஇக தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் சாடினார். மஇகவை குறை சொல்வதற்காகவே மைகா ஹோல்டிங்ஸ் பற்றி பேசுவார்கள். ஆனால் மைகா ஹோல்டிங்ஸ் மஇக நிர்வாகம் செய்யவில்லை என்பதை அவர்கள் புரிந்து பேசுவதில்லை. மேலும் குறைகளை பற்றி பேசுபவர்களுக்கு மஇகவின் நிறையை பற்றி பேச நேரம் இல்லாமல் போய்விட்டது. குறிப்பாக 480 மில்லியன் ரிங்கிட் கடனில் இருந்த எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் கடன் கட்டி முடிக்கப்பட்டது பற்றி பேச ஆளில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். இன்றைய நிலையில் நாட்டில் ஆலயங்கள், தமிழ் பள்ளிகள், நமது உரிமைகள் அனைத்தும் சுயம்பு லிங்கம் போல் சொந்தமாக கிடைத்ததல்ல. இவற்றை பெற்று தந்தது மஇக தான் என்பதை மறந்துவிட வேண்டாம் என குறிப்பிட்ட அவர், இப்பொழுது நமது மொழி, ஆலயம், பள்ளிகளுக்கு பிரச்சனை என்றால் முதலில் குரல் கொடுப்பதும் மஇக தான். அதனால் அரசியல் ஓட்டத்தில் மஇகவை எப்படி வலுப்பெற செய்வது என்பது எங்களுக்கு தெரியும். மக்களும் விழித்துக் கொண்டனர். ஆகையால் இந்தியர்களின் எதிர்காலத்திற்காக எந்த ஒரு கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்த மஇக தயாராக உள்ளதாக சுங்கைசிப்பூர் துன் சாமிவேலு மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற பேரா மாநில மஇகவின் 79 பேராளர் மாநாட்டை தொடக்கி வைத்து விக்னேஸ்வரன் அவ்வாறு பேசினார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.